திருப்பதி லட்டு குறித்த சர்ச்சை மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த லட்டு எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு ஆய்வு செய்து அது சம்பந்தமான தகவல்களை நாம் படிக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு ஏற்படுது. காரணம் என்னென்னா, மிகவும் தூய்மையான முறையில் தான் இந்த லட்டுகள் தயாரிக்கப்பட்டு கொண்டு வருது. இந்த லட்டுகளுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருப்பதியில லட்டுக்கு முன்பு இட்லி வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. 1715ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் லட்டை பிரசாதமாக வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த லட்டு புவிசார் குறியீடு கொண்ட ஒரு லட்டாக இருக்கு. இந்த லட்டை தயாரிப்பது பிராமணர்கள், அதுவும் குறிப்பாக வைஷ்ணவ பிராமணர்கள், அவர்கள் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பவர்கள் பிராமணர்களே வேறு பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த லட்டை தயாரிக்கும் போது அவர்கள் குளித்து விட்டு சுத்தமாக வரணும், குறிப்பாக தலைமுடியை மலித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒரே துணியை ஆடையாக அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தையும் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இது ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் லட்டு தயாரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துவது ஒரு பக்கம் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் குறிப்பாக வைஷ்ணவ பிராமணர்களை மட்டும்தான் லட்டு தயாரிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள், பிற பிராமணர்களை கூட அனுமதிப்பதில்லை என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கு. ஒரு முறை லட்டு தயாரிப்புல பிராமணர்களிலேயே வேறு பிரிவினர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட IAS அதிகாரி கோவிலினுடைய செயல் அலுவலராக பதவியேற்ற போது அவர் பிற சமூகங்களைச் சேர்ந்த பிராமணர்கள் சுமார் 50 பேரை அந்த வேலையிலிருந்து நீக்கினார் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. திருப்பதி கோவிலில் வழக்கமாக பக்தர்களுக்கு ஒரு லட்டு பிரசாதமாக இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதற்கு மேல லட்டு கேட்பவர்களுக்கு 50 ரூபாய் கட்டணம் அடிப்படையில் லட்டு வழங்குறாங்க. இந்த லட்டினுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 750 கிராமில் இருந்து 75 கிராம் வரை வேறுபட்ட வடிவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 10 வகையான பொருட்களை கொண்டு இந்த லட்டை தயாரிக்கிறாங்க. குறிப்பாக கடலை மாவு, சர்க்கரை கட்டி, ஏலக்காய், முந்திரி, கற்பூரம், திராட்சை உள்ளிட்ட 10 பொருட்களை கொண்டுதான் இந்த திருப்பதி லட்டை தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சாதாரண நாட்களில் 3.5 லட்சம் லட்டுகளும், திருவிழா நாட்களில் 4 லட்சம் லட்டுகளும் தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த லட்டு தயாரிப்பதற்காக ஒரு நாளைக்கு மட்டும் 500 கிலோ நெய் பயன்படுத்துகிறாங்க. 750 கிலோ முந்திரி, 500 கிலோ திராட்சை, 200 கிலோ ஏலக்காய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த லட்டுகள் தயாரிக்கப்படுது. இவை எல்லாமே ஒரு நாளைக்கான பயன்பாடு. இதற்கான இந்த நெய் வாங்கக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் ஏலம் மூலமாக நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. ஒரு முறை ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை நேரடியாக சென்று திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய உணவு பரிசோதனை அதிகாரிகள் அந்த தொழிற்சாலையை முழுமையாக ஆய்வு செய்து அவர்கள் அனுமதி கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களிடம் நெய் வாங்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல அந்த நெய்யை தொடர்ச்சியாக பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ப்ராசஸும் நடந்து கொண்டிருக்கின்றது. நெய்யில தரம் குறைஞ்சதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உடனடியாக அந்த பார்சல்களை, அந்த ட்ரக்குகளை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் 42 லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லட்டுகளை தராசின் மூலமாக அவர்கள் எடை போடுவது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கைகளிலேயே உருட்டி 750 கிராம், அதே போல் 75 கிராம் அப்படின்னு எத்தனை கிராம் வேணுமோ அதை அவர்கள் தங்களது கைகளிலேயே உருட்டி அவர்கள் தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. 2 ஷிஃப்ட்டுகளின் அடிப்படையில் அங்கு லட்டு தயாரிக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு லட்டு மட்டுமே அங்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிறது. எனவே இந்த லட்டு தயாரிப்பு பணிகளை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து அது சம்பந்தமான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இந்த தேவையற்ற இந்த சர்ச்சை என்பது தேவையற்றது, அப்படியெல்லாம் விலங்குகளுடைய கொழுப்புகள் அங்கு கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்ற தகவலை சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.